இந்த திரிகா பேச்சு பேலகத்தின் முதல் அரங்கின் சார்பாக நெறியாளர் தினம் மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிறது. முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. தொன்று நிகழ்ந்தது அனைத்து மலர்ந்திடும் சூழ்நிலை ஆணர்களும் இவை என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். பாரதியாருடைய தமிழ்த்தாய் வாழ்த்து. அந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி முதலரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்னைக்கு ஐயா முனைவர் நிறுவனர், அவருக்கு எத்தனை பட்டணம்னாலும் சொல்லலாம், அது பின்னாடி பேசுறேன். ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை மிகவும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அளவிலே இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஐயா அமைப்பாளர் காளிதாஸ் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் கலைச்செல்வன் அவர்கள், நம்ம ரங்கநாதன் அவர்கள், இவர்களெல்லாம் இந்த அமைப்புக்கு ஒரு தூண்களாக இருந்த முதலரங்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது நாம் அறிவோம். இப்படி ஒரு அருமையான ஒரு பற்றி பேசும்போது ஐயா தாமோதரனால் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாகி இருந்ததும் இன்னார் பாரதி பாடுவோம். நம்முடைய தாய் தந்தையர்கள் இங்கதான் இருந்து வாழ்ந்தாங்க. அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மறந்தது மின்னாடு. 2வது லைன், அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது மின்னாடு. அதே போல் ஐயா தாமோதரனுடைய சிந்தனைகள் உதித்த இப்படிப்பட்ட ஒரு சிறிய சிந்தனைகளில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த திருவிக்கா பயிலரங்கம். டாக்டர் மூவா அரங்கத்தினுடைய செயலாளராக இருந்து செயல்படுகிறார். இப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு எல்லாரும் சொன்னதை மீண்டும் சொல்றேன். யாருமே ஒரு கொள்கையில 3 அர்த்தம் வச்சிருக்கார், பாரதியார் அதான் வச்சிருக்கார். எனக்கு தொழில் கவிதை உழைப்பதும் சோறாதிருத்தல், நாட்டுக்கு உழைத்தல். அதுதானே இருக்கு. தன்னுடைய சொந்த இதுவும் வெளியெல்லாம் அதாவது ஓய்வு பெற்ற மாதிரி அதெல்லாம் வாலண்டியரா கொடுத்துட்டு முழு நேர பணியாக இந்த 33 அரங்கங்களுக்கு அவர் ஒரு உருவாக்கினார் என்றால் அவருடைய சேவை மிக மிக. நான் திருக்குறள் 1965 படிக்கிறேன். அது நெடுங்கை நான் சென்னை தொலைபேசியில் வேலை செய்யும் போது இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் யாரையாலும் கூப்பிட்டு பேச வைப்போம். ஒரு வருஷம் 65 நெடுங்கை இங்கே கூப்பிட்டு பேச வைப்பேன். பேச வைக்கும் போது அவருடைய திருக்குறளை பற்றி தான் பேசினார். ஆக 65 என்ற இருந்தது எனக்கு ஒரு திருக்குறள் மனதிலே கொஞ்சம் அருமையான பதிந்து விட்டது என்று கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐயா 2022 வள்ளியூர் தோட்டம், அந்த வள்ளியூர் தோட்டத்துல ஐயா முன்னேறப்பட்ட போது நான் அந்த கூட நானும் அந்த கூட்டத்தில் சமிக்க முதல் மருத்துவர் மோகன்தாஸ், உலக திருக்குறள் மையம், தமிழக அரசு சேர்ந்து அந்த வள்ளுவர் தோட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அது ஐயா முனைவர் பட்டம் சிறப்பித்தார்கள். ஐயாவுடைய பற்றி பேச வேண்டும் என்றால் இன்றைக்குள்ள எத்தனை முறைமையான அவருடைய பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவருடைய இது என்னன்னா பூங்காற்றுக்காரு பாருங்க. இயற்கைதான் இறைவன். நாட்டுக்கு போறோம், அது உடல் நலம். ஆனா இந்த மாதிரி ஒரு பயிலரங்கத்துல பேசுறோம் பாருங்க, அது உள்ள மனவளத்துக்கு அது அடிப்படையா அமைஞ்சிருக்குனாக்கா அரங்கங்கள் தோறும் பூங்காக்கள் தோறும் அமைக்கணும்னு அப்படி ஒரு சிந்தனை அருமையாக இருக்கு. அது மட்டுமல்ல, அதுல அமைப்பாளர், உதவி அமைப்பாளர் இவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த 208 பரிசுன்றது 16வது விழாவில் அது ஒரு சிறந்த ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அசாதாரண விஷயம். செயற்கரிய செய்வது பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதான் அந்த குரலுக்கு நாங்க எப்படின்னு ஒவ்வொருத்தருடைய ஒரு திருப்பி எல்லாம் ஒரு ஒரு இதுல மனப்பாலமும் வச்சுண்டு சிறந்த பண்பாளர், பகுத்தறிவாளர், சிறந்த அதாவது என்ன இன்னும் மேற்கொண்டு சொல்லனாக்கா அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவர், அனைத்தில விட நிழலாற்றலில் ரொம்ப சிறந்தவர். நிழலாற்றல் தாங்க ஒரு மனிதனுடைய கடைசியெல்லாம் நேற்று கூட ஒரு கட்டுங்களை பார்த்தேன். ஜெய்தர்னு நானு சீனியர் சிட்டிசன்ல மெம்பரா இருக்கேன். ஒரு லெட்டர் முன்னாள் வீட்டுக்கு
அதுல என்ன கொடுக்குறாங்கன்னா 60 வயசுக்கு மேல போன ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் பேசி பழகினால்தான் அவர்களுடைய ஒரு உடம்பில் ஒரு இந்த கடலை ரத்த ஓட்டம் பிபி சுகர் இல்லை அதெல்லாம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கான். அது எப்படின்னாக்கா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு இந்த ஒரு பேச்சு பயிலரங்கத்துல சாதாரணம் இல்லை. கை தட்டினாக்கா அக்கு பஞ்சர் மாதிரி உடல் ஆரோக்கியம். இது பாருங்க, இதுதான் நான் சொல்ல வந்தது. கவனமாக தயவு செய்து படிக்க தவறாதீர்கள் கொடுத்திருக்கான். இது ஒண்ணு மட்டும் படிக்கிறோம் பாருங்க. வயதானவர்கள் அதிகம் பேசினால் கிண்டல் செய்யப்படுவார்கள், ஆனால் மருத்துவர்கள் அதை வரமாக பார்க்கிறார்கள். பேசத்தே ஒரு வரமா. ஐயாவா 2 பேர் யோகா வச்சு அது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அருமையா அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான அது இந்த அரங்கத்திலே பயிலரங்கத்துல அது ஒரு சிறப்பான அம்சம் இருந்தாலும் பேச்சுக்கு தான் இருக்கக்கூடியவர் பாருங்க. ஓய்வு பெற்றவர்கள் மூத்த குடிமக்கள் அதிகம் பேச வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் தற்போது நினைவாற்றல் இழப்பை தடுக்க வழி இல்லை. அதிகம் பேசுவதால் தான் ஒரே வழி. மூத்த குடிமக்கள் அதிகம் பேசுவதால் குறைந்தது 3 நன்மைகள் தொடர்ந்தார். என்னங்க நன்மை வரும் பேசினாக்கா? ஐயா அவர் தான் திருவிக்கா மாதிரி மேடை எழுதினால் திருவிக்கா அவரே கர்ஜனை சிங்கம் மேல் கற்பிப்பார். நம்ம திருவிக்கா அவர்கள் அதே கர்ஜனை தான் ஐயா எந்த மேடையில பேசினாலும் திருவிக்க ஒரு கர்ஜனை குரல் கொடுப்பார். திருப்பி அருமையான ஒரு பாருங்க. ஏன் அது முதலாவது என்னன்னா மூளையை செயல்படுத்துகிறது. ஏனெனில் மொழியும் எண்ணங்களும் ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொண்டிருக்கின்றன. அது ஒரு திருப்பி. இரண்டாவது, அதிகமாக பேசுவதால் மன அழுத்தம் மனநோய்க்கும் குறைக்கிறது. சரி, மூணாவது பாருங்க, பேச்சின் முகத்தில் சுறுசுறுப்பை, ஏதாவது ஒரு சுருக்கம் இல்லாத ஒரு செயல்படுத்துகிறது. இப்படி ஒரு குறிப்பு முன்னாள் தான் படிச்சேன் நான். இதை அது மாதிரி நம்ம எதுக்கு இந்த பயிலரங்கம்னாக்கா பேச்சாற்றலையும் வளர்த்துக்கிறோம், நினைவாற்றலையும் அதனால் பெருக்கிக்கிறோம். இப்ப எனக்கு இந்த வயசுக்கு ஐயாவே சொல்லுவாரு, அது வேணாம் வயசை பற்றி சொல்ல வேண்டாம். இப்ப என்னன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுறதுனாக்கா நினைவாற்றல் குறையாது. எனக்கு சிறு வயசுல இருந்தே ஆரம்ப பள்ளியில இருந்தே எனக்கு இந்த படிப்பு வாய்ப்புகள் அது மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாகுது. வாழ்க்கை என்பது உயர்வதற்கு தான், தாழ்வதற்கு இல்லை. அந்த வாழ்க்கை உயர்வது என்றால் நான் மேலும் மேலும் படிக்கணும். நிறைய புத்தகங்களை படிச்சுக்கினே இருக்கும். ஐயா வந்தார், காளிதாசன் எங்க வீட்டாக வந்தாரு. அவரு புக்கெல்லாம் பார்த்தாரு, 4 பேர் ஒரு புக் எடுத்து வச்சிருந்தாரு. நான் திருப்பி எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்பொழுதும் நம்ம துணை புத்தகம் தாங்க. எந்தக்கு நண்பன் அவர் தான். புத்தகம் படிச்சிருந்தாக்கா இப்போ இவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனா போனாலும் அவர்கள் எழுதிய புத்தகம் நமக்கு எந்த நேரத்திலும் துணையாக நமக்கு உதவுது இல்லையா? எல்லா இன்பங்களிலும் இலக்கியம் தான் சிறந்தது டாக்டர் மூவா. தமிழ் உள்ளே வளர்த்தது, நீ தமிழை வளர்க்க வேண்டும் என்றார் மூவா. அன்பும் அறிவும் 2 கண்கள் என்றார் மூவா. இதையெல்லாம் அநேகமான நம்ம தாமோதரன் அவர்கள் எல்லா பேச்சுக்கும் அவர் பொருத்தமானவர். இப்படி ஒரு செயல்பாடு நான் எந்த அரங்கங்களிலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நமது 33 அரங்கங்களை கட்டி காப்பாற்றுகிறார் என்றால் அது ஒரு பெரிய செயல். சுற்றம் தடால் ஒண்ணு கொடுத்துருக்காருங்க. புக்கில் பார்த்தேன் வாட்ஸ்அப்ல. சுற்றம் தாங்க ஒரு மனித வாழ்க்கைக்கு முன்னோடி. அது மட்டும் இல்லைங்க, அன்புங்க. அது மட்டும் இல்லைங்க, நட்புங்க. இதுதான் ஒரு மனிதனுடைய அதே ஆதாரம், வாழ்க்கையின் ஆதாரம். அத்தனை பண்புகளும் இருக்கு. அன்பே சிவம். அன்பும் சிவமும் 2 என்பது அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்றார் திருமூலர் அவர்கள். அன்புல என்ன பண்ண கம்பன் என்ன சொல்றான்? அன்பு முன்பு பின்பு இன்றி மூவுலகங்களிலும் அன்பின் நல்லது ஆக்கம் உண்டு. ஆக அடிப்படை வாழ்க்கைக்கு அன்பு. ஒரு இதயங்களை இணைப்பது அன்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இதயங்களை இணைப்பது அன்பு.
ஒருவருக்கொருவர் நட்பை ஏற்படுத்துவது அன்பு. நட்பை வளர்த்தோம், அன்பை போற்றுவோம் என்று இப்படி பாரதியாரே பேசுவார். செய்கதவம் செய்கதவம், அன்பை தவங்கிறார் பாரதியார். செய்கதவம் செய்கதவம் என்று அது ஒரு குறிப்பு கொடுக்கிறார் பாரதியார். இப்படி ஒரு குறிப்பு கொடுக்கிறார் பாரதியாரு. இப்படி எல்லாருமே இந்த அன்பினுடைய அமைப்பை பார்த்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அன்பு பாருங்க, அன்பே கடலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருவு சிந்தை இடுதுரியாய் நண்புருகி நாரணருக்கு ஞான சுடர்களை பேற்றினேன் ஞான தமிழ் புரிந்தனர். நம்முடைய எந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவர்கள் எல்லாம் அன்பு அடிப்படை. சேக்கிடார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுங்களா? அன்பும் தொண்டும் தாங்க சிவனடியார்கள். அன்பர்களுக்கு அன்பும் தொண்டும் தான் 63 நாயன்மார்களை இறைவன் ஆட்கொள்வதற்கு எத்தனை சோதனை கொடுத்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி தான் கடைசி நேரத்தில் முக்தி பேர் அடைகிறாங்க பாருங்க. 63 நாயனார்கள். அவருடைய வரலாறுகளை படிக்கும் போது ஒவ்வொருத்தரும் வரலாறு சாதாரணமாக இல்லை. இன்றைக்கு ஐயா அவர்களுக்கு எத்தனை துன்பங்கள், இடர்பாடுகள் எத்தனை வந்தாலும் அவரு ஆரம்பத்திலே இருந்தே முதல் 3000 நடந்தது வாழ்க்கையில, அதுல இருந்தே அவருடைய வாழ்க்கையை அவரே அடிக்கடி மாதிரி ஒரு கூட்டங்களில் பேசி இருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு ஒரு அருமையான அமைப்பை உருவாக்கி அதை கட்டி காத்து இந்த 16வது ஆண்டு நடத்துறாரு பாருங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. 100 மாதங்கள் கழித்து 100வது மாதத்துல ஒரு சிறப்பான கூட்டம் நடந்தது. அது இங்க அது போல எந்த கூட்டத்தில் இருந்தாலும் ஐயா அவர்களுடைய எதுவும் தொழில் இல்லாமல், சோர்வு இல்லாமல் இந்த அளவுக்கு விடப்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். இதை பேசணும்னாக்கா எவ்வளவு நேரம் முன்னாலும் பேசிக்கலாம். ஐயா அவர்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்து அவர்களுக்கு முதல்ல கையெழுத்து கேட்டா கொடுப்பார். குறைபோல் நீடு வாழ்கள், அதுபோல் அவர் குறைபோல் நீடு வாழ்க்கை நான் வாழ்த்துகிறேன். இப்ப அடுத்தது மார்கழி மாசம். மார்கழி மாதத்துல ஆண்டாள் திருப்பாவை, மாணிக்கவாசகரின் திருவம்பாவை இதெல்லாம் ஒழிக்க போகுது. கோயில்களிலும் எல்லா இல்லங்களிலும் அது ஒழிக்கப்பட்டிருக்கு. மார்கழி மாசம் ஓங்கி உலக வந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவிக்கு சாட்சி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு செம்மூடு கவலுகள தூண்டுவரை போதில் பெருவண்டு கண்டெடுப்ப எங்காதே விட்டிருந்து சீத்தமலை பற்றி வாங்கப்புறம் நினைக்கும் வெள்ளை பெருந்த சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்போவாய். அது ஞான பாடல், ஒரு மங்களகரமான பாடல். நான் இதை பல திருமண நிகழ்ச்சியில் பாடியிருக்கேன், நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பாடியிருக்கேன். சில மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான மங்களகரமான நிகழ்ச்சியில நான் பாடியிருக்கிறேன். ஐயா அவர்கள் இந்த சுருக்கத்தினுடைய சுருக்கம் என்னன்னா, நீர்வளம், நிலவளம், பால் வளம், இத்தனை வளமும் சிறந்த செல்வங்கள் இருக்க வேண்டும். அந்த செல்வங்கள் கூட நீங்காது இருக்கணும் போல, நீங்காத செல்வம் நிறைந்தவர் என்பார். அப்படி ஆயுள் மட்டுமல்ல, சிறந்த செல்வம் மட்டுமல்ல, அதுவும் நீங்காது இருக்கின்றனர். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய நீர் யமுனை துறைவனை பாருங்க, ஆயர் குலத்தில் பிறந்த அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் பூமலர் தூவி துதித்து வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஓய பிழையும் புகுதருவான் எந்தளவும் தீயினால் தூசாதும் செப்போரோர் என்பவர். இது ஆண்டாளுடைய பாடல், 5வது பாடல். முதல்ல 3வது பாடல், இது ஒரு 5வது பாடல். இதுதான் ஐயா அவர்கள் மற்றவருடைய பிறந்த தினத்திலே பூ போட்டு ஒரு வாழ்த்துவார். இன்னைக்கு அவரை நாமெல்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கு வாழ்த்துவதாக நாம் இருக்கிறோம். ஆக அந்த பூ போட்டு வாழ்த்துவது என்பது ஒரு சிறந்த, அது ஒரு ஆசிரியம். நன்றிங்க. மனிதனை 9 கிரகம் ஆட்சி படைக்குது. ஆனா கிரியிலப்பட்டவங்களுக்கு தெரியும், ஜாதகத்தை ஒரு அனுபவம் இருக்கிறவங்களுக்கு அது புரியும். எனக்கு ஜாதக அனுபவம் உண்டு, அதனால நான் சொல்றேன் தெரியும். ஐயா கண்ணன் ஐயா அவர்களுக்கு நமது அரங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். அதுக்கு பாருங்க, இந்த 8 கிரகம் 9 கிரகம் சொன்னல, இதை விட இன்னொரு கிரகம் இருக்குதுங்க.
அதுதாங்க அனுக்கிரகம். இந்த 9 கிரகத்துக்கு மேல ஒரு கிரகம் இருக்கு, அதுதான் அனுக்கிரகம். என்ன அனுக்கிரகம்னா, முதல்ல இறைவன், இரண்டாவது என்னன்னா பெரியவர்களுடைய ஆசை. என்னைக்குமே பெரியவர்களுடைய ஆசைதான் நாங்க நம்ம வாழ வைக்குது. அந்த பெரியவர்களுடைய அன்பு தான், அரவணைப்பு தான் நம்மளை வாழ வைக்குது. அது என்னுடைய அனுபவத்தில் நான் மேலும் மேலும் சொல்றேன், இது நான் மேலும் மேலும் சொல்கிறேன். ஆக இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் அவரை நாம் போட்டு வாழ்த்து போகிறோம். அவர் எல்லோரும் நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்த்துவதற்கு அவருக்கு வயதில் சொல்லாங்க. ஆனா எனக்கு வாழ்த்துவதற்கு வார்த்தையே இல்லை. எந்த வார்த்தையும் சொல்லி வாழ்த்துவோம் சொல்லிட்டு எனக்கும் புரியல. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி நீராகி உண்மையுமா இன்மையுமா யானாகி யான் எனது என்று அவரவரை கூட்டாற்றுவானாகி வானாகி மண்ணாகி ஒளியாகி ஒளியாகி வானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனே. யாரு மாணிக்க வாசகர் பாடல். இறைவா, நான் உங்களை என்ன சொல்லி வாழ்த்துவேன்? தாயுமானவர் பூ பறிக்கிறாரு, அவருக்கு பூஜை பண்றதுக்கு போய் நிற்கிறாங்க. பூ பார்த்தா பூவிலையும் இறைவன் இருக்கான். அதனால பூ பறிக்கல, திரும்பி வந்துட்டார். பூவிலையும் இறைவன் இருக்கான், இயற்கையாவே இறைவன் இருக்கிறான். எப்படி என்பது எல்லா சான்றோர்களும் இறை பக்தியை முன்னமாக கொண்டாங்க. இறை பக்தியை நம்ம ஒரு முக்கியமாக கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக உணர்வும் தெய்வ பக்தியும் ஒரு மனிதனை வளர்க்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆன்மீக உணர்வு. வள்ளலார் ஒரு புரட்சி துறவி, விவேகானந்தர் ஒரு புரட்சி துறவி. இன்றைக்கு வெளிநாட்டில் சொல்றது ஆன்மீக துறையிலே இன்றைக்கு நம்ம உலகத்துக்கே இந்தியா வழிகாட்டியாக அமைக்கிறது. அந்த மாதிரி திருக்குறள் துறையிலே ஐயா அவர்கள் இந்த திருக்குறள் நெறிபரப்பு வகையிலே இப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு அவர் சிந்தனையில் இயற்கையாக உருவாகி இருக்கிறது. இந்த தொண்டு மேலும் மேலும் பல ஆண்டுகள் உருவாகி பல கிளைகள் இன்னும் மேலும் திறக்கப்பட்டு பல கிளைகளை சேர்த்து நானும் அவருக்கு தோளோடு தோல் என்று உதவி செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. முதலரங்க அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் மீண்டும் அன்பு தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம். வணக்கத்துடைய சந்தோகம். என்னை ஆசான் தாமோதரே ஆசான் எழுத்தரைத்தான் நான் இறைவனாகும். எனக்கு இறைவன் அவர்தான். முதல் வீடை சொல்லார் விருதை எனக்கு நல்ல கொடுத்தார். இப்ப கடைசியில வாங்கியிருக்க 26வது விருது திருக்குறள் நாயகர். இந்த அவரை பல்லாண்டு வாழ மட்டுமல்ல நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். இந்த திருவிக்கா கோயில் ஆழ்வோடு படைத்து அறிவே வேறோடு நீண்ட நிறங்களால் வாழ எல்லோரும் வரியன மாற்றி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. முதலரங்கம் என்னுடைய அமைப்பாளர் செயல்பட்டிருந்தது சுப்பிரமணியம், காளிதாஸ் ஐயா, கலைச்செல்வன் ஐயா, ரங்கநாதன் ஐயா, கரவொளி கார்த்திகேயன் ஐயா, இவங்கெல்லாம் வந்து இந்த விழாவை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. போன வாட்டி இப்ப 21 அது 21ஆவது வருடம் 21ஆம் தேதி அவர் பிறந்த நாள். அது 21 கிளை வரும்போது இந்த 21ஆம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்பதான் இவ்வளவு நாள் நெறியாளர் தினம் அப்படின்றது நிறுவனர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 21 அதனால நிறுவனர் தின நாள் அப்படின்றத பார்க்குவோம். அதே மாதிரி அந்த அரங்கத்தில் தான் 21வது கிளையில அந்த 21வது அரங்கத்துல ஐயாவை வாழ்த்தும் போது அப்ப தமிழ் பேர் அறிவித்தால் 14 பேர் இருந்தாங்க. 7 பேர் வந்து பெருந்தொகை விருந்தாங்க. 7 பேர், அந்த 7 14 21 பேர். அந்த 21 பேரை வைத்து அந்த 21ஆம் தேதி ஐயாவுக்கு அந்த ஆதவன் கடி அப்படின்ற விருதை கொடுத்தோம். அந்த ஆதவன் கடி விருதுன்னா ஞானப்பழவாகத்துக்கு ஆச்சரியர் போய் சூரியன் கிட்ட போய் அதை சூரியனை பழம் வச்சு குடிச்சாராம். ஆனா சூரிய பகவான் வந்து அவருக்கு எல்லா ஆற்றலும் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி எல்லா ஆற்றலும் போன்றவர் ஐயா. அதுதான் இந்த ஞான ஆதவனின் கனி அப்படின்ற ஒரு விருதை ஐயாவுக்கு அதை வழக்கம் போது எல்லாரும் கேட்டோம். எல்லாரும் ரொம்ப சிறப்புனாங்க. நான் ஒரு சும்மா ஒரு பாப்லெட்ல தான் ரெடி பண்ணேன். ஷீல்டு கொடுத்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் ஐயா சொன்னாரு. அதுக்கப்புறம் ஷீல்டு ரெடி பண்ணி அப்புறம் ஷீல்டு கொடுத்து அது ஆதவன் கனி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு 21 அதை கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனால அதை பேசும்போது அவருக்கும் சொல்லுங்க. ஏன்னா ஐயா பேசும் போல சொல்லுவாரு, தமிழ் பேரார் விருதாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் சொல்றாரு. அது மாதிரி நம்ம வந்து 21 இருக்கு அந்த ஆதவன் கடி வருது அப்படின்னு கொடுத்தோம்.
அது நீங்க உச்சரிக்க அந்த ஞானம் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வரும், உங்களுக்கு வரும். இந்த கூறி இந்த 16வது கிளை 16வது ஆண்டு சிறப்பாக கொண்டாடினார். கிட்டத்தட்ட 90 விதமான விருதுகள் 208 பேருக்கு வழங்கியிருக்காரு. அப்ப அந்த 16 ஆண்டு விருது வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்ததால 16 பேர் பற்றி பெருவாழ்வு வாழணும் சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. என்னுடைய சிக்கல் கேட்டீங்கன்னா 16 ஆண்டு முடிந்தவுடனே என்றும் சிறதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயருக்கு சிவன் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதனால 16 என்றும் சிறதியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு 16ஆம் ஆண்டு நிறைவு பெற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த ஐயாவு இந்த ஆண்டு முதல் சிறஞ்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அந்த சிரஞ்சீவி என்ற ஒரு பேரை போட்டு அந்த இதுல கொடுத்தோம். ஒரு பாப்லெட் பேர் ரெடி பண்ணி அவருக்கு ஐயா கொடுத்தோம். அதனால என்றும் சிரஞ்சீவியாக அவர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நேற்றுக்கு திடீர்னு பார்த்தா பேட்டி அவருடைய பேட்டி எங்க போகும்போது தாத்தா எங்க போற அப்படின்னா சரி ஏன் மாதிரி ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு வந்தேன், இப்படி சுத்திட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மாதிரி நிகழ்வு இருக்கு. அதனால நிறைய அரங்கத்தில் ஐயா பேசுவாங்க, எனக்கு குடும்பம் இல்லை, எனக்கு இதுதான் குடும்பம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஐயா. குடும்பம் மெயின், ரெண்டாவது குடும்பம் மெயினா இருக்கணும். அப்பதான் நேற்று அந்த மழலை ஒரு சாக்லேட் கொடுத்து நான் ஏமாத்திட்டு வந்த சொல்லுங்க என் கண்ணை தண்ணி வந்துச்சு. ஏன்னா குடும்பத்தை ஒட்டி ஒரு 3வது ஜெனரேஷன் வருது. அப்படினாலும் ஐயா இப்ப குடும்பம் இருக்கு அப்படின்றது எல்லா இடத்துக்கும் சொல்லணும். ஏன்னா குடும்பத்தையும் பார்க்கணும், நம்ம உறவுகளை பார்க்கணும். குடும்பம் இருக்கணும், அது தராத குடும்பத்துல 1000 வரும், 1000 பிரச்சனை இருந்தாலும் நல்ல குடும்பம். இந்த மாதிரி நல்ல குடும்பத்தை வைத்துக் கொண்டு நம்ம குடும்பம் இருக்கு அப்படின்றது இங்கே ஐயா சொல்லக்கூடாது. குடும்பம் இல்லை எல்லாமே உறவு தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. உறவுகளும் வேணும், குடும்பமும் வேணும். எந்த ஒரு நல்ல கருத்து ஐயா கூட்டம் ஐயா வேண்டுகோளாக அதை வைக்கிறேன். அதே மாதிரி அந்த 3 பேருக்கு தமிழ் பெரியார் விருது கொடுத்தாரு. அது ஒரு படம் போடும்போது ரசிகரன் சேர சோழ பாட்டு போட்டார். அது வந்து ரொம்ப அப்படியே அது 3 பேருக்கு அது அச்சீவ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. உற்சாக பேசுறது கோர சேரன், அதை வந்து எப்பவுமே உற்சாகமா பேசுறாரு. அது வந்து சேரன் கொடுத்தா சேர நாட்டுக்கு அதிக பெரியார் சேர விருது அந்த வீடு எல்லாம் போனா ஒரு சேரன் மாதிரி ஆயிட்டார். அதுக்கப்புறம் ஆன்மீக சொற்பொழிவாளர் இல்லா வெங்கடேஸ்வரையா சோழ மன்னர் காலத்துல நிறைய கோயில்லாம் கட்டி நிறைய பாடல்லாம் பட்டமாங்க. அது மாதிரி சோழர் காலத்துக்கு கொடுத்த இவர் சோழன் ஆயிட்டாரு. அது மாதிரி கவிஞர் குலசேகரனையா சேர விருது, அது சாரி பாண்டியன் விருது. ஒவ்வொரு பாண்டிய சபை தமிழ் சங்க ஆரம்பிக்கும் போது பாண்டிய சபை முதல்ல ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய நூலாக அங்கே அங்கீகாரப்பட்டார். திருப்பூர் அங்கதான் அங்கீகாரப்பட்டது. அதனால அவர் வந்து கவிஞர், இயற்கையிலே கவிஞர். அவருக்கு அந்த பாண்டிய படம் போட்டது ரொம்ப சிறப்பாக அமைந்தது. அதனால அவருக்கு அது வாழ்த்துக்கள். அதே மாதிரி நல்ல அன்புடன் தாண்டி உலகத்துல அதை பரப்புரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால உலக காவலி விருது ஒன்று கொடுத்தாரு. அது ரொம்ப சிறப்பு. அவங்க 4 பேரும் வந்து அந்த கவிதையில இருக்கு. அதே மாதிரி நம்முடைய சித்ரா மண்டல் மேடம் தனி, அதாவது ஐயா மாதிரி சிங்களா இருந்தாலும் சிங்கமா பண்றாரு. அதே மாதிரி சிங்களா இருந்தாலும் சிங்க பெண்ணாக வந்து அந்த குழந்தைகளான நிகழ்ச்சியை வெகு விமர்சையாக அவங்க கொண்டாடி மகிழ்ந்தார். அவர் உண்மையிலே அதை பாராட்டணும். அந்த பாராட்டை இன்று அவருக்கு அதை அளித்து என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து சான்ற பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கம். நமது ஆசானின் பிறந்த நாளை சிறந்தாழ்த்தி வணங்கி ஐயாவிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. மூவேந்தனை வென்றவர் ராஜராஜ சோழன். சேரன் வேந்தனையும் பாண்டியன் வேந்தனையும் இலங்கை வேந்தனையும் வென்றவர் ராஜராஜ சோழன். அவர் உறக்கத்தில் கூட 2 சத்தங்கள் மட்டும் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒன்று ஒளியின் ஓசை, மற்றொன்று வாளின் ஓசை. இது மட்டுமே அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறனால்தான் சோழனின் பரப்பு முழுவதும் சிவன் ஆலயங்களும் கோயில்களும் அதிகமாக இருக்கும். அதுபோல் நமது நெறியாளரின் உறக்கத்தில் கூட தெரிவிக்கா பேச்சு பயிலரங்களின் குரல் ஓவியங்களாக அவர் காதில் இசைத்துக் கொண்டே இருக்கிறது. அவர் செல்லும் இடமெல்லாம் என்பதை நான் இன்று கண் முன்னால் எல்லாரும் காண்கின்றோம். எல்லா பூங்காக்களிலும் இன்று பூக்கள் வளர்கிறதோ இல்லையோ திருக்குறளும் சேர்ந்து வளர்கிறது. அதன் காரணமா ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தகங்கள் படிக்கும் பொழுது சில புத்தகங்கள் நம்மளை புரட்டி போடும். அப்படி ஒரு புத்தகத்தில் லெனின் அவர்கள் புத்தகம் கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கும் சிங்காரவேலு ஐயாவிடம். அவர் லெனின் ஐயாவின் பிறந்த நாளுக்கு ஒரு கப்பல் முழுவதும் புத்தகத்தை அனுப்பியிருக்கிறார். லெனினோட புத்தக சாலையில் ஒரு புத்தக அறை, சிங்காரவேலர் அறை என்ற புத்தக சாலை என்று ஒரு அறையே இருக்கிறதாம். அவ்வளவு புத்தகங்கள் சிங்காரவேலர் இங்கிருந்து அனுப்பியிருக்கிறார். நான் வியந்து பார்த்தேன். அடுத்ததாக காந்திஜி இருக்கும் காந்தியடிகளுக்கு மருத்துவர் பார்த்த மருத்துவர் வந்து சிபி ராய். அவர் பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்தின் சிஎம். அவர் 6 மணிக்கு தனி ஓய்வு முற்றப்படுவன். 6 மணி முடிந்தவுடன் 6 மணிக்கு மருத்துவத்தோட கிளினிக் போயிட்டு அங்க உள்ள மக்களுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிருவார். 2 அணா வாங்கிட்டு இருந்தாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி. சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் 2 ரூபாய் வாங்க ஆரம்பிச்சார். அதே ஆபரேஷன் தான் பண்ண 8 ரூபாய் வாங்குவாராம்.
அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன்ல. ஆனா அவர் எந்த ஒரு பேஷண்ட் வந்து போனாலும் அவர் கையில ஒரு புத்தகத்தை கொடுத்து அனுப்புவாராம். அது கணக்கெடுத்து 56,000 புத்தகங்கள் கொடுத்த சிபி ராய்னு ஒரு வரலாறு இருக்கு. நான் அதுதான் பெருசு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஐயா அரங்க ஆரம்பிச்சு 21 ஆண்டுகள் எந்த அரங்கத்துக்கு போனாலும் அங்க ஒரு 4-5 பேருக்கு புத்தகம் கொடுக்குறாரு ஐயா. ஒரு 22 வருடங்களா ஐயா புத்தகம் தராரு. அப்ப அவரெல்லாம் நம்ம ஐயா எவ்வளவோ எங்கேயும் முன்னாடி தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. எவ்வளவு பேருக்கு புத்தகங்கள் கொடுத்து எவ்வளவு வாசிக்க சொல்றாங்க. அந்த பழக்கம் ரொம்ப பெரிய விஷயம் ஐயா. அதான் சொல்லுவாங்க, எனக்கு பொன்னாடைகள் கூட வேண்டாம், அரங்கத்துல எல்லாம் பாத்துக்குங்க, புத்தகங்கள் கொடுக்குற படிங்க, புத்தகங்கள் எழுதுங்க அழகா சொல்லுவாங்க. சோ இது மாதிரி ஊக்கப்படுத்திட்டு இருங்க ஐயாவை. இன்னும் மேலும் நன்கு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வேண்டி வாய்ப்பளித்த அனைத்து சான்றோம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். 33 அரங்குகளை நிறுவிய நமது முனைவர் பேராசிரியர் ஐயா தாமோதரனை போட்டி வழங்கி மற்ற அனைத்து அரங்க அமைப்பாளர்களையும் தெரிவிக்க விருது பெற்ற அனைத்து சான்றோர்களையும் போட்டி வழங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த 16வது ஆண்டு விழாவில் பார்க்கும்போது 28 விருது சாதாரண விஷயம். அதை யோசிச்சு பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சுற்றுறாரு, ஐயா இப்படி சுற்றுறாரு. கூட திருவிக்கானவன் மாநில செவியர் விருது. என்ன செவியர் அர்த்தம் புரியல. ஒண்ணுல கிருஷ்ணகிரி பார்த்தா அப்பதான் புரியுது. எப்படி ஒவ்வொருத்தரும் 28க்கு இப்படி யோசிச்சு பெரிய மாபெரும் ஒரு சாதனையா. அதுல இது இவ்வளவு சிரமப்பட்டு 21 ஆண்டுகளாக மார்ச் நவம்பர் 29 2003 21 ஆண்டுகளாக இந்த அரங்குகளை கட்டி காத்து சீரும் சிறப்புமாக சீரிய நடையில் செய்வது. அவர் மீண்டும் அந்த அரங்குகளை மேலும் பல கலைகளை உருவாக்கி வருவதற்கு அவர் நீண்ட ஆயுதம், நீண்ட நெடுகு இனிது ஆரோக்கியம் வாழ்வு என்று வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய இந்த அமைப்பு பண்ணணும்னா சிக்கல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னும் மேலும் பல கிளைகளை உருவாக்க வேண்டும். அதற்கு அவருடைய நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். மன மகிழ்ச்சி எங்கிருந்து வருது? மன மகிழ்ச்சி வந்து விட்டு கொடுத்துருந்தா வரும். விட்டு கொடுத்திருந்தா அந்த மன மகிழ்ச்சி வரும். நம்ம டாக்டர் சொக்கலிங்க கூட சொல்லுவாரு, இந்த இருதயம் 120 வருஷம் சீராக இயக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சியுடன் இருக்க சொல்லுவார். இந்த மகிழ்ச்சி எங்க இருக்க வரும்னா மூன்று என்ற காரணம் என்று சொல்கிறார். சீரான உணர்வு, சீரான உணவு, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 பாரக மன்றத்தை கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சொற்களின் பேஷண்ட் அதே மகிழ்ச்சியுடன் ஐயா மீண்டும் எடுத்து இருந்து வாழ வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த விருது முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்று. நம்முடைய ஐயாவுடைய பிறந்த நாள் முதல் அரங்கத்துல நெறியாளர் தினம் என்ற பெயர்ல தொடர்ச்சியா கொண்டாடப்பட்டு வந்தது. அதை கடந்த இதுக்கு முன்னால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நிறுவனர் நாள் என்ற பெயர்ல மாற்றி அதை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சு ஒவ்வொரு அரங்கமும் கொண்டாடணும்னு ஒவ்வொரு அரங்கங்களுமே அவங்கவுங்களுடைய அரங்கத்துல முடிஞ்ச அளவு நிறுவனர் நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. முதல் அரங்கத்திலேயே இதை சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இது எப்பவும் நடக்கணும். 2வது ஆண்டு விழாவில் என்னால கலந்துக்க முடியல. என்னோட பணிச்சூழல் ரொம்ப எனக்கு நெருக்கடியா இருக்கு. குடும்பத்துல இருக்கவங்களுடைய உடல்நிலைகள் குறித்து கூட கவலைப்பட முடியாத அளவுக்கு ஒரு 24 hours கண்ட்ரோல் ரூம் டியூட்டி மாதிரி நான் பணி புரிஞ்சிட்டு இருக்கேன். அதனால என்னால கலந்துக்க முடியல. அதனால எல்லாரும் என்ன மன்னிக்கணும். 2வது இந்த சூழல்ல கூட இப்ப அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய வழியில நான் ஐயாவை வாழ்த்திட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நான் வந்திருக்கேன். எனக்கு நானே நான் எப்படி என்னதானாலும் நான் ஐயாவை பார்த்துட்டு போகணும், அவருடைய பிறந்த நாள்ல அவரை வாழ்த்தி அவருடைய ஆசைகளை பெற்றுட்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்துலதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் உடனடியா இங்க கிளம்புறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கேன். எல்லாரும் என்ன பொறுத்தரணும். 2வது இந்த அரங்கங்கள்ல எந்த விதமான எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைய இருக்கலாம். ஒவ்வொரு அரங்கங்களை நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாத்துக்குமே தனிப்பட்ட சிந்தனைகள் இருக்கலாம். ஆனா முதலரங்கத்தை பொறுத்த மட்டும் ஐயா தான் முதலரங்கம் தான் ஐயா. அவருடைய கருத்துக்கு மீறி இங்க எதுவுமே கிடையாது. அது போலவே எல்லா அரங்கங்களும் செயல்பட்டும் பரவாயில்ல. ஏன்னா ஐயா எல்லாத்துக்குமே அவர் ஒரு வள்ளல், அறிவுப்படை வள்ளல் மட்டும் இல்ல, விருது வழங்குறதுலையும் எல்லாத்துக்குமே விருது வழங்குறாரு. யார் என்ன சொன்னாலும் சரி அதையெல்லாம் அவர் சரின்னு கேட்டுக்கிட்டு அவருடைய மனசுல தோன்றதை அவரவர்களுடைய செயல்பாடுகளை கணித்து
ஒரு அக்பர் வந்து தன்னோட படையில இருக்கக்கூடிய 1000 யானைகளுடைய பெயரை வந்து மனப்பாடமா இந்த யானை கிட்ட போனா இந்த யானைன்னு அந்த பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஞாபக சக்தி இல்லைய ஒரு மாமன்னனா விளங்குனது போல இந்த திருவிக்கா பேச்சு பேரங்கத்துல ஒரு 33வது அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய கூட பேரிட்டு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய வந்து ஒரு தனிச்சிறப்பு. அது திருக்குறள் 1330 அருங்குறளும் கட்டுரை இருந்தால் இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அந்த பயனுள்ள விளக்கத்துக்கு ஏற்ப ஐயா அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஒட்டி எல்லாரும் முதலரங்கம் வழி நடக்கும் எல்லா அரங்கங்களும் அவரை ஒற்றி வழிநடக்க வேண்டும் என்று கூறி இந்த பிறந்தநாள் வாழ்த்து நிகழ்ச்சி விழாவில் என்னுடைய செய்தியை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா நெறியாளர், திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தின் நிறுவனர் அவருக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப மற்றவங்க வாழ்த்து தெரிவிக்கிறத விட நான் வாழ்த்து தெரிவிக்கிறதுல வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஏன்னா என்னோட திருமணத்தை நடத்தி வைத்தவர் ஐயா, என்னோட 2 குழந்தைகளுக்கு பெயர் வைத்தவரும் ஐயா தான், என்னோட வீட்டோட பிறப்பு விழாவும் ஐயா தான். இன்னும் என்னோட வாழ்நாள்ல எத்தனை விழாக்கள் வந்தாலும் அதுக்கு ஐயா தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை வந்து வாழ்த்துக்கிறேன். இங்க சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. இப்ப சொன்னாங்க இல்லையா, 200க்கும் மேற்பட்ட விருதுகள். பத்மாவதி அரங்கத்துல இருந்து முத்துசாமி ஐயா சொன்னார், 200க்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு ஒவ்வொருக்கும் பேர் சொல்லும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நேரம் எடுத்து எவ்வளவு நாட்கள் எடுத்து அந்த உழைப்பு இருக்கு இல்லையா. உழைப்பு இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல அந்த கோபப்படுறதுல வந்து அர்த்தம் இருக்கு. அந்த கோபத்தை மீறி வந்து சில நேரங்கள்ல வரலாம். ஆனா அதை என்ன செய்யணும்னா நம்ம தான் அதை என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தாம சரி ஐயாவுக்கு வந்து பல வேலை சூழல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தான் பொறுமை காக்கணும். அதை வந்து விமர்சனத்துக்குள்ள ஆக்க கூடாது. அவரோட கஷ்டம் என்பது அவர் இடத்துல இருந்தா மட்டும்தான் தெரியும். சும்மா எல்லாருமே போற போக்குல வந்து ஆடியோ போடுறது, வீடியோ போடுறது, அதெல்லாம் வந்து அது தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். நாங்க இப்ப 23 வருஷமா இருக்கோம். இப்ப என்னோட திருமணம் ஆகி எனக்கு 17 வருஷம் ஆகுதுன்னா அப்போ வந்து அவரோட வயதை யோசிச்சு பாருங்க. அன்னையில இருந்து அவர் ஆசான் தான். அன்னையில இருந்து இன்று வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலர் வந்து சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா ஒரே கருத்துடையவங்க மட்டும்தான் செயல்பட முடியும் என்பதுதான் என்னோட கருத்து. சும்மா ஆளாளு கருத்து இருந்தா அப்ப அவங்கவுங்க வேற வேற இதைத்தான் நம்ம பார்க்க முடியும். அதுல உண்மையிலே வருத்தமா இருக்கு. இந்த பிறந்த நாள்ல வந்து வருங்காலங்கள்ல வந்து இனிமே இந்த மாதிரியான விமர்சனங்கள் எதுவுமே தவிர்த்துட்டு ஒரே கருத்தோட ஒற்றுமையோட திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் என்பது ஏற்கனவே நம்ம ஒரு உத்திகளை வந்து வகுப்பிருக்கோம் இல்லையா. அந்த உத்தி தான் நம்மளுடைய என்னன்னா அடிநாதம், அந்த உத்தி தான் கொள்கை. அதைப்படி செயல்படுவோம், மற்ற எல்லாத்தையும் மறப்போம். அதுல இருந்து அதே மாதிரி பல்லாண்டு திருவிக்கா போல் அவரும் நமக்கு சின்ன திருவிக்கா தான், அது போல் அவர் பல்லாண்டு வாழ என்னுடைய அன்பான வாழ்க்கை, என் குடும்பம் சார்பாக அவரை நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். விருந்து வழங்கும் விழாவில் நான் உள்ள வரும்போது ஐயா என்னை கூப்பிட்டு வரவேற்றாரு. எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. நான் ஐயா கிட்ட கேட்டேன், என்னையா எனக்கு தகுதியே கிடையாது, எனக்கு விருந்து போட்டீங்கன்ட்டு. அவர் சொன்ன வார்த்தை, யார் சொன்னது உனக்கு தகுதி இல்லைன்ட்டு, அது வந்து என்ன ரொம்ப ஆச்சரியப்பட வைத்தது. அதுதான் ஆளுமை, அதுதான் பண்பு, தலைமை பண்பு. ஐயா அவர்கள் 100 ஆண்டு காலம் சிறப்போடு வாழ்ந்து பல திருக்குறள் உங்களை போன்ற வாரிசுகளை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நிறுவனர் தினம் கொண்டாடுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு குடும்ப நிகழ்வுக்கு வர மாதிரியே இருந்தது. சென்ற வாரம் நாம் ஆண்டு விழா கொண்டாடினோம், மிக சிறப்பாக இருந்தது.
அதுல வந்து ஒரு வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐயா வந்து அவ்வளவு ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அத்தனை விருதுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. ஒன்னொன்னுக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாக்கணும், அவங்க போட்டோ கரெக்டா இருக்கா பாக்கணும், அலைன்மெண்ட் பாக்கணும். அதுக்கு ராஜா சார் எல்லாருமே உறுதுணையா இருந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணி அவரை பார்க்கணும். அன்னைக்கு அவ்வளவு ஒரு உத்வேகமா ஓடிட்டே இருந்தாரு. அந்த ஒரு சோர்வே அவர் முகத்துல தெரியல. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா அப்படி ஒரு மன நிறைவோட செஞ்சுட்டு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அன்னைக்கு நான் அவரை பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. அவரு வந்து ஒரு பெரிய காலேஜஸ்க்கு எல்லாம் போய் நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாரு. இந்த மாதிரி டைம் எல்லாம் இருக்கும்போது நமக்காக நேரத்தை ஒதுக்கி நிறைய அறிவை தராங்க. நாங்க முத்துப்பாண்டி ஐயா சொன்னாரு, நான் வந்து வாழ்த்து சொல்றதுல ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் நினைக்கிறேன். இப்ப நாங்க வளர்ந்துருக்கிறோம்னா நாங்க திருவிக்கா அரங்கத்தோடு சேர்ந்து வளர்ந்தோம்னு சொல்லுவோம். முதல் அரங்கம் மட்டும்தான் இருந்தது, ஒரே ஒரு அரங்கம் இருந்தது. அப்ப நாங்க நேதா நகர் கிரவுண்ட்ல செலிப்ரேட் பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் பழைய ஆளுங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். சாப்பிட கூட மாட்டோம். மத்தியானம் அவ்வளவு ஒரு பரபரப்பா ஓடிட்டே இருக்கும். நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுவார் ஐயா. தமிழை நல்லா சிறப்பா நாங்க போட்டுருந்தோம். மதுரையில சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தனர். அந்த மாதிரி நம்ம ஐயா வந்து நம்ம திருவிக்கா அரங்கத்தை தொடங்கி தமிழுக்கு பெருமை சேர்த்தார். திருவிக்காவோட பொன்மொழிகள் ஆகட்டும், மூவாவுடைய பொன்மொழிகள் ஆகட்டும், திருவள்ளுவரோட வழி ஆகட்டும், அனைத்து எல்லாருக்கும் சேர்ற மாதிரி பண்ணாரு. இந்த ஐயா இல்லைன்னா நிறைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்காமே போயிருந்திருப்போம் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்க ஒரு நிலையில இருக்கோம்னா அது நம்ம அரங்கத்திலேருந்து பெற்ற அறிவுன்றதுல நான் பெருமையா நினைக்கிறேன். ஒரு பொறுமையா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், இல்ல பங்க்சுவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஐயா சொல்லி கொடுத்ததுதான். நான் இந்த சின்ன என் பெரிய பொண்ணு வயசு இருக்கும் போதுல வந்துட்டு இருக்கேன். அப்ப ஐயாட்ட திருக்குறள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது. இப்பெல்லாம் அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் ஹைகோர்ட்ல. அதெல்லாமும் பாத்தீங்கன்னா நாங்க திருக்குறள் போட்டிகள்ல பங்கு கொண்டது எங்களுக்கு உதவியா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லணும். அவ்வளவு ஸ்பெஷல் எங்களுக்கு ஐயா. அவரை இன்னைக்கு கொண்டாடுறதுனால நாங்க இன்னைக்கு சீக்கிரமா நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே கடகடன் கிளம்பி வந்துட்டோம். சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு அரங்கம் கிடைச்சதுன்றது ஒரு பாக்கியமா நாங்க நினைக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு குடும்ப விழாலையும் எங்களுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நம்மளோட திருவிக்கா உறவுகள் இருப்பாங்க, இருந்திருக்காங்க, நீ ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா இருப்பாங்கன்றதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கள் குடும்பமாக தான் நாங்க கருதுறோம். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய நீண்ட ஆயுளோடும் தாமோதரன் ஐயா அவர்கள் வாழணும் ரொம்ப சந்தோஷமா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நானு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இன்னைக்கு வந்தது. நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும், வானத்தீடும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும். ஏற்றிருக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலக பார்க்க உனது பெயரை நிலவு தாழில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழல்லி தானாட்டு நம் சொல்லி வாழ்த்துகிறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள். என்னை பொறுத்தவரைக்கும் திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தை எப்படி பார்க்கிறேன் என்றால், இது ஒரு அழகிய ஆலமரம். ஜாதி மத இன வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்து பலவிதமான தேசங்களில் இருந்து பலவிதமான ஊர்களில் இருந்து பறவைகள் வந்து அடைவது போல் நாம் அனைவரும் பல்வேறு திசைகளில் இருந்து இந்த ஆலமரம் இதனை தோற்றுவித்தது நமது ஐயா முனைவர் திரு தாமோதரன் ஐயா அவர்களை நான் ஆலமரத்தோடு ஒப்பிடுகின்றேன். ஆலமரத்திற்கு வீழ்ச்சி என்பது இல்லை. ஏதோ மழை காலத்தில் பெருமழையில் டெஃபினட்டா அதனுடைய லைஃப் இது முடிஞ்சிடும். ஆனாலும் அதனுடைய கிளைகள் வந்து தாயுடைய ரூட்டை எடுத்துட்டு அதுக்கு ஒரு உறுதி சேர்த்து கொடுக்கும். அந்த விதமாக இந்த ஆலமரத்தின் நிழலில் பதுங்கும் அழகிய பறவைகள் மன நிம்மதிக்காக அந்த மரத்தில் தலை சாய்த்து நிம்மதி பெறும் பறவைகள் உண்டு. இந்த மரத்தில் அமர்ந்து அந்த மரம் தரும் கனிகளை உண்டு அதனால் மன எழுச்சி பெற்று தன்னுடைய எண்ணங்களை கூர்மைப்படுத்தி அதனால் தன் வாழ்க்கையை செதுக்கிட்ட பறவைகளும் உண்டு. சின்னஞ்சிறு குழந்தைகள் இந்த மர நிழலில் ஓடி விளையாடி ஆதரித்து ஒரு மகிழ்ச்சியை பொங்கக்கூடிய ஒரு தருணங்களை
காக்கும் அந்த குட்டி குட்டி பறவைகளும் இங்கு உண்டு. சோ இது உடலுக்கு மட்டுமல்ல, உள்ளத்துக்கு மட்டுமல்ல, நமது வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் அன்பு மரம். இந்த மரம் நன்கு வேரோடி அழகிய கிளைகளை பெற்று இது பல்காலம் பல்லாண்டு காலம் நீடூழி வாழ வேண்டும் என்று அந்த என்னுடைய அருமை தம்பின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க இங்க இருக்கிறதுனாலதான் என்னுடைய குடும்பம் என்னை இங்க தன்னந்தனியா நான் ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன் இந்த 10 days. அதுக்கு காரணம் என்னுடைய குடும்பம் ஐயா மேல இருக்கிற தாமோதர் அங்கிளா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு. உடல் சரியில்லை, உடனே பிளைட் புக் பண்றேன், இன்னைக்கு நைட்டே வந்துருங்கம்மான்னு காலையில சொல்லும் பொழுது கூட நோ வே, எனக்கு இன்னைக்கு சண்டே வேணும், தம்பி கூட இருக்கணுங்கிற ஒரு இது. அதனால கொஞ்சம் தாமதமாச்சு. ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் தென் இந்த உறவுகள், இந்த கிளைகள் அந்த விழுதுகள் சொல்றோம் இல்லையா, நமது மற்ற அரங்க அமைப்பாளர்கள், அவர்களுடைய இணை அமைப்பாளர்கள், அதில் கூடும் அந்த உறவுகள், இவங்கெல்லாமும் இந்த மரத்திற்கு உறுதுணை சேர்த்து இந்த மரத்தை பாதுகாத்து அந்த பலனை பல்லாண்டு காலம் பயன்பெற்று விளங்க வேண்டும், வாழ வேண்டும், உயர வேண்டும் என்று மனம் மகிழ்வோடு வாழ்த்தி மகிழ்கின்றேன். தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அந்த இறைவனுடைய நல்லாசியுடன் நம் நெறியாளரை வணங்கி இந்த பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலா வார்த்தைகள் வரல என்ன சொல்றதுன்ட்டு. ஏன்னா என்னோட வளர்ச்சி, நீங்க வளர்ச்சின்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய இது பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் தான் ஆரம்பிச்சேன் என்னுடைய வாழ்க்கை. பட் வெளியில நம்ம போறது பழகுறது பல விஷயங்கள் ஐயா மூலியமா நான் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எப்படி பசங்க கிட்ட டீல் பண்றது, முதல்ல ஐயாவுடைய இதுதான். அவர் ரொம்ப இதுவா எல்லாரையுமே சமமா ட்ரீட் பண்ணி நல்லா ட்ரீட் பண்ணுவாரு. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சில விஷயங்களை நான் அது என்னோட ஸ்கூல்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நிறைய விஷயங்கள் ஐயாவுடைய இதுல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் என்னோட ஸ்கூல்ல. அப்புறம் எனக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நிறைய கொடுத்தது இந்த அரங்கம். வார்த்தைகளே இல்ல சொல்றதுக்கு. எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து ஒரு ஜட்ஜா ஒரு உங்களுக்கே தெரியும், இதோட என்னோட தகுதியானவங்க நிறைய பேர் இருக்காங்க என்றது எல்லாருக்குமே அது அறிந்த விஷயம்தான், ஐயா உள்பட. பட் ஆனா அத எனக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது ஐயா. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, சின்ன இது நம்ம வாழ்க்கையிலும் வருது போராட்டங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், லாஸ்ட் டைம் கூட அரங்கத்துல அதை சொன்னேன். பால் தயிரா மாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அது தயிரா மாறும். தயிர் மோரா மாறணும்னா, சின்ன எக்ஸாம்பிள், இன்னும் கொஞ்சம் அதுக்கு கஷ்டம் கொடுத்தாதான் அது மோரா மாறும். மோரை நல்லா இது பண்ணாதான் வெண்ணையா மாறும். அதுக்கு நிறைய கஷ்டம் கொடுக்கணும். கஷ்டம் கொடுக்கதான் அது வெண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்ல சக்தியா, நல்ல நமக்கு வெண்ணெய்ன்றது கெட்டு போகாத பொருள், ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஆனா அந்த வெண்ணெயை நல்லா நம்ம இன்னும் படுத்துனா நல்ல கஷ்டம் கொடுக்க நெய்யா மாறும். நெய்ன்றது அல்டிமேட், ரொம்ப நாள் கெட்டு போகாம நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையில சின்ன அரங்கங்களையும் சின்ன விஷயங்கள் எது நடக்குதோ நம்மள மேல எடுத்துட்டு போறதுக்கான ஒரு இதுதானே தவிர நம்மள கீழே கொண்டு போறதுக்கான இது இல்லை. இது நம்மள உயரத்துக்கு சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு இடையூறா வருதுன்னா அதுல நம்ம மேல கொண்டு போறதுக்கு தான். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆளுமை இருக்கும் போது நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம அவரோட பின்பற்றிக்கிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்மள நல்ல இடத்துக்கு கொண்டு போவாரு. நம்ம மேலும் நிறைய சாதனைகள் செய்யலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி. திருவிக்கா பேச்சு பயிலின் முதல் அரங்கம் 1117வது வாரம். இன்றைக்கு ஐயாவினுடைய பிறந்த நாள், அதாவது நிறுவனர் தினம் கொண்டாடப்படுகிறது. முதல் அரங்கத்தில் தான் முதல் அவருக்கு இந்த நெறியாளர் அதாவது நிறுவனர் தினம் கொண்டாடப்பட்டது. அது தொடர்ந்து இன்றைக்கு எல்லா அரங்கங்களும் அவரை வாழ்த்தி அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி வருவது உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம். அதோட பாத்தீங்கன்னா ஐயா அவர் யாருக்குமே சொன்னாங்களே, அது போல ஒரு விருதுக்கும் அவர் எந்த அளவுக்கு சிந்திச்சு இந்த விருதுகளுக்கு பெயர் வைத்துல ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு ரொம்ப சிந்தனை வெளிப்பாடுதான் நான் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த விருதுகளுடைய பெயர் சொல்லப்பட்டது. அது இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு 21 ஆண்டுகளை கடந்து 22வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில ஒரு அரங்கத்தை நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அத்தனை அரங்கங்களும் இணைத்து அவர் அனைத்து அரங்கங்களையும் பொறுப்பெடுத்து எப்படி நடக்கிறது என்பதை கண்காணித்து உண்மையிலே சொல்ல போனா அவருடைய
அவருக்கு வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அவரு சம்பாதிக்கணும்னா நிறைய சம்பாதிக்கலாம். அந்த நேரத்தெல்லாம் நமக்காக செலவு பண்ணிட்டு இந்த மாதிரி அமைப்புகள் வளர்ச்சியில வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். ஏற்கனவே சொன்னாங்களே அது போல எப்பவுமே இந்த அமைப்பின் பேர்ல தான் இந்த திமுக பாலினத்தின் பேர் தான் அவருடைய சிந்தனைகளாக இருந்து கொண்டு இருக்கிறது. அமைப்பு என்றால் எப்படி சீர்பட இருக்க வேண்டும் என்பதற்காக சில நேரங்களிலே அவதூறுகளை எல்லாம் தாங்கி கொண்டு அவர் இப்படிதான் இருக்கணும், இதைதான் பண்ணணும், இப்படிதான் அமைப்பு போகணுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய புகழ் இன்றைக்கு ஏற்கனவே அந்த 21ஆம் தேதி பிறந்தநாள் கண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்கள் என்றும் வளமோடு நலமுடன் மென்மேலும் பெருமையில் பெறுகிற அவர் பல்வேறு இடங்களில் இந்த திமுக பயிலர்கள் தலையிடும் மகிழ்ச்சிகள் வேண்டும். ஐயா சொல்றது போல நம்ம இந்த அமைப்பு ஒருங்கிணைத்து ரொம்ப சிறப்பாக எடுத்துட்டு போனதுதான் அவருடைய கனவாக இருந்து கொண்டிருக்கிறது. குறைகளை சுட்டி காட்டாரு, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் போது அது கொஞ்சம் வேகமா சொல்லும் போது அதுனா கோபமா பேசுறாரு மாதிரி நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆதங்கம் எல்லாம் இந்த அமைப்பு சீராக இருக்கணும், மென்மேலும் வளர வேண்டும். உண்மையிலே சொல்ல போனா இந்த அமைப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. யாருமே சோடை போன மனிதர்கள் அல்ல, எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அற்புதமான மனிதர்கள், நல்ல ஒழுக்கமுள்ள மனிதர்கள், நல்ல சிந்தனை உள்ள மனிதர்கள், நல்ல இறக்க குணம் கிடைத்தவர். அப்பேற்பட்டவர்கள்தான் இந்த அமைப்புல ஒரு குடும்பமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குடும்பம் கூட ஒரு வரையாட நின்று போயிடும். திமுக மேலும் மேலும் குடும்பங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயம். ஏற்கனவே நான் சொல்றதுனால பாத்தீங்கன்னா எல்லாமே உறவுகளை சொல்லி அழைக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நம்ம என்ன படிக்கிறோம், என்ன பேசுறதை விட நம்ம இந்த அமைப்புல ஒரு உறவுகளோடு கலந்து கொண்டு இருப்பது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த அமைப்புகளை கலந்துக்கும் போதுதான் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசலாம், நாளைக்கு எதை பத்தி பேசலாம்ன்ற மாதிரி சிந்தனை நமக்கு வந்து உறுதியாகிறது. ஏதாவது உறவுகள் நம்மளோட அனுபவத்தை சொல்லலாம், இல்லை படித்த விஷயங்களை சொல்லலாம். அது எப்படி கோர்வையாக நம்ம அதை பேசணுன்றது வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போதுதான் நமக்கு மேலும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருக்கிற இடத்துல பேசுறது கூட ஒரு நடுக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு பேர், ஒரு 1000-2000 பேர் இருந்தாலும் கூட நம்ம திருவிழா பேசுற அளவுக்கு ஒரு உத்தியை வந்து நமக்கு ஐயா வளர்த்திருக்கிறார். அது உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம். தான் இப்படி வந்து சிறப்பா பேச முடிகிறார். எனக்கு உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த திருக்குறள் ஊக்கத்தை ஐயா தான் முதல்ல நமக்கு ஊன்றி இருக்கிறார். திருக்குறளை படிக்கணும், திருக்குறள்ல இருக்கிற அந்த கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எனக்கு நிஜமாவே படிக்காம நிறைய திருக்குறள் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா அது ஐயா வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அமைப்புல பேசும்போதெல்லாம் திருக்குறளை முன்னெடுத்து அது சார்பாக பேசிட்டே இருக்காரு. ஒரு திருக்குறளை பேசும்போது அதுக்கு அருமையான ஒரு விளக்கமும் சொல்றாரு. தொடர்ந்து இப்ப இணையத்துல கூட அவர் வந்து ஐயா திருக்குறளை பத்தி பதிவு கொண்டிருக்கிறார். அது ரொம்ப உண்மையிலே ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். நம்ம எந்த வகையிலும் இந்த இடையூறு இல்லாம இந்த அமைப்பு சீராக வளர்வதற்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று ஐயாவினுடைய இந்த பிறந்த நாள் விழாவில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. திருவிக பேச்சு பயிலரங்கத்தின் நெறியாளர் ஐயா அவர்களுக்கு எனது முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய முனைவர் திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்களுக்கும், காப்பாளர்கள் திரு கண்ணன் ஐயா மற்றும் சித்ராமண்டல் மேடம் அவர்களுக்கும், திருவிக தமிழ் பெரியார் விருது பெற்ற சான்றோர்கள், மற்ற அரங்கத்தின் அமைப்பாளர், இணையமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர், நண்பர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய காலை நேர வணக்கம். அதாவது இன்னைக்கு திருவண்ணர் நாள், இத வந்து வருஷம் இந்த முதல் அரங்கமானது நிகழ்த்திட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சென்ற வருடம் இதே நாள்ல நாம என்ன செய்தோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சோ இன்னைக்கு நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்காக வாழ்வதை விட மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்தோம் அததான் வந்து நம்ம நெறியாளர் ஐயா செய்துட்டு இருக்காங்க. ஞாபகம் வந்த ஒரு விஷயம், செல்வராஜ் சார் உடல்நிலை சரியில்லாம இருந்தவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல எல்லாரும் நிக்க வச்சு எல்லாரும் நம்ம வந்து செய்த ஒரு நிகழ்வானது இந்த வருடம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதாவது இந்த திருவிக்காரங்கள் வந்து நமக்காக நாம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிற வகையில தான் நம்ம ஐயா ஒவ்வொரு துறையுமே உயர்த்தி கொண்டு இருக்காங்க. நாமெல்லாம் யாரு? நம்மளாம் எங்கெங்கயோ இருந்தவர்கள், எத்தனையோ எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்கிறோம். எல்லாரையும் ஒன்று திரட்டுறாங்க, எல்லாரையும் ஒருநிலைப்படுத்துறாங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை வெளியில எடுத்துட்டு போறாங்க. அப்படின்னா இந்த தொண்டானது மேலும் சிறப்புற நடைபெற வேண்டும் என்று வாழ்த்து என்பதை விட வாழ்த்தி வணங்கி ஐயாவுக்கு ஒரு சிறப்பினை செய்து, இது முக்கியமா இந்த அரங்கத்துல வந்து போன விடமும் ஒரு அன்பான ஒரு அழைப்பு, காளிதாஸ் ஐயா, காளிதாஸ் சார் வாங்க, வரவேற்புல இருக்காங்களா?
வாங்க, ஐயாவுக்கும் காளிதாஸ் ஐயாவுக்கும் ஒரு சிறப்பு செய்ததா இருக்கும். சோ இந்த வாய்ப்பிற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய வணக்கம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருக்க காய் கவர்ந்துற்று. நமது அரங்கங்களின் பேரரசர், நெறியாளர், முனைவர், திருக்குறள் மாமணி தாமோதரன் ஐயா அவர்களின் பிறந்த நாள் நமது முதல் அரங்கத்தில் நிறுவனர் தினமாக வருடாந்தோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த வருடமும் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அரங்கத்திற்கு மேடையில் வீட்டிருக்கும், இந்த அரங்கத்தின் மேடையிலே வீட்டிருக்கும் காப்பாளர்கள், தலைவர், தமிழ் பெரியார் விருதாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தான் மட்டும் வெற்றி பெற்றால் வெற்றியாளன், தன்னுடன் இருப்பவர்களையும் வெற்றி பெற வைப்பவர் சாதனையாளர். அந்த சாதனையாளராகத்தான் நமது பெருமதிப்பிற்குரிய நமது முனைவர் பேரரசர் தாமோதரன் ஐயா, ஆதவனின் கனி விருதாளர். இதை சொல்லனா விடமாட்டோம். எங்க பார்த்தாலும் கையை எப்படி நீட்டினா நான் மிரண்டு போயிடுறேன். டக்குனு ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போதும் இப்படிங்கிறார். என்ன கனி கொடுக்க போறாரா, இவ கொடுத்தாரா? ஏன் ஆதவனின் கனி விருதாளர். எனவே ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன், நீங்கா புகழுடன், மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தி வணங்கி எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி ஐயா கிட்ட எப்போதுமே இல்லை ஈகம், அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லோகோவாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் உயரலாம். லோகோ. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமான இந்த வேளை நிறுவனர் பிறந்த நாள். நிறுவனர் என்று சொல்கிற பொழுது அவரை 20 ஆண்டுகளுக்கு முன்பே அளவலாவிய அந்த தருணம் எல்லாம் ஞாபகம் இருக்கு. பல தடைகளை கடந்து, பல இடர்களை கடந்து இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாக்களை எல்லாம். வினை திட்டம் என்பது ஒருவன் மனதிட்டம், மற்ற எல்லாம் பிற என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். அதாவது குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லுவாரு ஐயா அவர்கள். ஆனா அவர் குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு தான் இதை வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதனால அவரை நம்ம வாழ்த்தணும். ஏன்னா கடந்த வாரம் நடந்த விழாவில வர முடியல. ரொம்ப வருத்தம் எனக்கும் இருந்தது. அங்க குடும்பத்துல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். நீங்க குலதெய்வ விழாவுக்கு வரலையா, அந்த விழாவா அப்படின்னு கேட்கிறாங்க. இருந்தாலும் அவர்களை நான் திருப்திப்படுத்த வேண்டும். அதே தருணத்தில் ஐயா பொறுத்துக் கொள்வார், என கோபப்படுவார் சொல்லுவாங்க. அவரை நான் பல ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கோபம் நியாயமானது. கோபம் நம்மை வலுப்படுத்துவது, நம்மை நெறிப்படுத்துவது, நம்மை மேம்படுத்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோபம் செல்லமா கடந்து போக வேண்டும். அது எதுக்காக கோபப்பட்டாரு? அதாவது ஒரு கணத்தில் கோபம் வந்துவிடும், அதுக்கப்புறம் மறந்துடுவார். அவர் வைத்துக் கொள்ள மாட்டார், மனசுல வச்சுக்க மாட்டார். அவரை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அதனால நான் ரொம்ப நாள் புரிந்து வைத்திருக்கிறேன். புரிந்து கொண்டவர்கள் அவங்களோட நெடுப்பயணம் செய்வார்கள், இல்லைன்னா செய்ய முடியாது. அதனால எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க? நான் எப்போதும் நானாக இருக்கிறேன், அதுல எந்த தடையும் இல்லை. அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் பயணம் செய்கிறேன். இப்ப கூட திருவிக்கா சிவன் பூங்கா பயணம் முடிச்சுட்டு வரேன். அங்க கூட மூலிகை பூங்கா ராஜேந்திரன் ஐயா கூட எதிர்பாரமாக ஒரு விஜயம் செய்தார். அங்க பேசினார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும், பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்வார்கள். அதே போல நாம் கடமையை கடுமையாக செய்வோம், எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வோம். நம்மை தேடி அனைத்தும் வரும், எல்லா வளமும் வரும், நல்ல நலங்கள் கிடைக்கும். இந்த திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் என்று சொல்கிற பொழுது எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எது ஒன்று கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு வருகிறார்கள். அல்ல, எதுவும் கிடைக்க வேண்டாம். நாம் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வது, நம்மை அறிவிலே நிர்ணயப்படுத்திக் கொள்வது, நம்மை செறிவாக்கிக் கொள்வது, அதுதான் திருவிக்கா பேச்சு பயிலரங்கம். இது நான் வைத்துக் கொண்டது. இதுல பொருள் வந்துருச்சா, இதுல நல்ல புகழ் வந்துருச்சா அப்படி இல்ல. இதுல முக்கியமானது நமக்கு எது வருது அப்படின்னா, நம்மை மேம்படுத்துவது, நம்மை பண்படுத்துவது, ஒருவருடன் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த பயிலரங்கத்தினுடைய அந்த ஒருங்கிணைப்பு. இந்த இவ்வளவு பெரிய குடும்பத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிநாதமாக இருப்பவர் நம்முடைய ஐயா அவர்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்த வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழிய வாழியவே. வாய்ப்புகள் நன்றி. வாழ்க நலமுடன்.
மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற இந்த குரலுக்கு ஏற்ற நம் ஐயாவை முனைவர் நெறியாளர் திரு ராமன் ஐயா வழங்குகிறேன். ஏன்னா 2 விஷயம்தான், திருவிக்கா பேச்சு போல வருவதற்கு முன் வருவதற்கு பின். ஏன்னா ஒரு 25 வருடங்கள் வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் போனா எல்லாத்துக்கும் பவ் பண்ணணும், எல்லாத்துக்குமே பவ் பண்ணணும். யாரும் எதுவும் பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. பேசினா உடனே நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்கு, வேலையை தூக்குற அளவுக்குலாம் இருக்கு. ஆனா அந்த மாதிரி இடத்துல நம்ம சர்வைவலுக்காக எல்லாத்தையுமே வாழ்க்கையை அவங்களுக்காக அர்ப்பணிச்சுட்டு இருக்கோம். இந்த திருவிக்கா பேச்சு போல வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய கருத்துக்களை சொல்ல முடிஞ்சது. சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும், இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பேசுறதுக்கு, தைரியமா பேசுறதுக்கு, திருக்குறளை கோட் பண்றதுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு வந்தது. சமுதாயத்துல போய் எதுனாலும் நம்ம வந்து தைரியமா ஃபேஸ் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தது திருவிக்கா பேச்சு போல தான். இது கண்டிப்பா நம்ம அரங்கத்துக்கு தான் அதை டெடிகேட் பண்ணணும். ஐயாவுக்கு முதன்மை இதுன்னா நிறைய விஷயங்கள்ல நான் பார்த்திருக்கேன். இங்க திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் இல்லாம வெளியில எல்லாம் ஒரு கூட்டு போகும்போது கார்பரேட் எல்லாம் கூட்டு போவோம், ஸ்டைலே டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். கம்பாரிசன் வித் என்னோட பாசஸ் எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, விஷயமே இல்லாம எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. இவர் பேசுற அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல அவ்வளவு பெரிய கிரௌடா இருக்கும். அவன் எல்லாமே பெரிய லெவல்ல படிச்சிருப்பாங்க, ஐஏஎம்ல படிச்சிருப்பான், யூஎஸ்ல இருந்து வந்திருப்பான். ஆனா வாய் மூடி 5 நிமிஷம் தான் அப்படியே கேட்சப் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயாவை கூப்பிட்டு அந்த மேடையை அலங்கரிச்சிருவாரு. ஸோ என்னாலலாம் ரொம்ப அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன், என்ன பேசுவாருன்னு கேட்பாங்க, பேசுறத கேளுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னா அதுக்கு திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் ஒரு காரணம் என்று சொல்லி ஐயாவை வணங்குகிறேன், அனைவரும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சொல்லுக சொன்னில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச்சல். இந்த திருநாள்ல ஐயாவுக்கு என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருக்குமே என்ன சொல்றது, எல்லாருமே நம்ம வரணும், அது அவர் சொன்ன மாதிரி வரும் பின் வரும்போது நம்ம எப்படி வந்தோம், வெறுமனதான் வந்தோம், சாதாரணமா வந்தோம். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருத்தருக்குள்ள உள்ள அந்த திறமை, எவ்ரி பர்சன் ஒன் யூனிட், அடிக்கடி நம்ம ஐயாவுடைய அந்த தாரக மந்திரம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ள உள்ள ஒரு சக்தியை அவர் கண்டுபிடிச்சு நமக்கு இந்த மேடை பயன்படுத்தணும்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் இங்க சாதாரணமா வந்த நாம இன்னைக்கு ஒரு பேச்சாளராக எத்தனை பேர் இருந்தாலும், எந்த மேடையா இருந்தாலும் தைரியமா மனசுல துளி அளவு கூட இன்னி அளவு கூட பயம் இல்லாம இன்னைக்கு நம்ம பேச முடியும். நம்மளால ஒவ்வொருத்தரும், நம்ம அரங்கத்துல உள்ள ஒவ்வொருத்தராலும் பேச முடியும்னா அதற்கெல்லாம் காரணம் வித்திட்டவர் நம்ம ஐயா தான். இன்னைக்கு நம்ம வெறுமனை வந்த நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு கவிஞராகவும் பாடகராகவும் எழுத்தாளராகவும் இன்னைக்கு நம்மள என்ன எழுத்தாளரா உருவாக்கி இருக்கிறாரு. எழுதுங்க 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 எழுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எழுதுங்க, நீங்க சொல்ற கவிதையெல்லாம் எழுதுங்க, அதெல்லாம் ஒரு புத்தக வடிவில் நம்ம கொண்டு வரலாம். இதெல்லாம் நமக்கு யாருங்க சொல்லுவாங்க? நம்ம எல்லாம் உயர்றதுக்கு ஒரு நல்ல தலைவன் தேவைப்படும். தான் மட்டும் உயராமல் தன்னுடன் இருப்பவர்களையும் ஒரு எழுத்தாளராகவும் ஒரு கவிஞராகவும் படைத்துள்ளார் நம்ம ஐயா. அவருக்கு நம்ம என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதனால நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால எனக்கு கொடுத்த அந்த பட்டப்பேரை நான் என்னைக்குமே தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். உன் பேரை சொன்னாலே அகங்காரம் தாங்குமே, வேறென்னைது போடும் ஐயாவும் திருப்பாதம் பணிந்தோமே என்றென்றும் சந்தோஷமே. வாழ்க வளமுடன் ஐயா. 100 ஆண்டு காலம் நோய் ஒடிந்து நீங்க நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.